கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டி அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. நேற்று என்னுடைய நண்பர் உம்ரா போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தவர் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தார். அதான் இந்த தண்ணி, இந்த பாட்டில் இந்த தண்ணியை கொடுத்தார். இது ஜம்ஜம் வாட்டர்மாங்க. இந்த தண்ணியை அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் என்னோட இன்னொரு நண்பர் வந்தார். அவர் கொஞ்சம் விஷயத்தை வேறு மாதிரிலாம் பரட்டி பேசுகிறவர். அவர் இது பார்த்தார். இந்த தண்ணியை பார்த்தோன்னே, இந்த காலத்துலேயுமா இதெல்லாம் நம்புறீங்க? இது சாதாரண தண்ணி தானேங்க, இதில் ஏங்க மகத்துவம் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவரும் அவருடைய நண்பர் சேர்ந்து என்கிட்ட இந்த ஒரு தண்ணியை பார்த்து அவங்க பேசினாங்க. ஜம்ஜம் வாட்டர். அவங்க தன்னை அறிவாளி நினச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, பகுத்தறிவாளர்கள். அந்த பகுத்தறிவாளர் பேசியிருந்தோம். அப்போ இதைத்தான் நாம் பேசும்போது, இந்த தண்ணியில் உனக்கு என்ன டவுட்டு அப்படிங்கும்போது, இதில் என்ன குறை சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம். பல வகையான குறைய சொன்னார். அந்த யூடியூப்பில் உள்ளதெல்லாம் சொன்னார், கூகுளில் உள்ளதையும் சொன்னார். அப்போ கூகுளில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வரிசலாக எடு. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குது பார்த்திங்களா, பிபிசி. அந்த பிபிசியில் இந்த தண்ணியை பற்றி தவறாக விளக்கணம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு சவுதி கவர்மெண்ட்டு அவங்கள அலோவ் பண்ணி சில ஆதாரங்கள்லாம் கொடுத்தவுடனே அவங்க அதை வாபஸ் பண்ணி இது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு அரசும் இதை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஜம்ஜம் வாட்டரை. அப்புறம் அவங்க ஆய்வு செய்து இந்த ஆய்வில் இது உண்மைதான் அப்படிங்கிறத அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரவங்களும் இந்த இடத்துக்கு அந்த தண்ணியை ஆய்வு செய்தாங்க. அந்த ஆய்வு செஞ்சு அதனுடைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு நிரூபிக்கவே வந்தாங்க. ஜம்ஜம் வாட்டர் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது, இது இறைவனால் கொடுக்கப்பட்டது கிடையாது, இது சாதாரண தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில மக்கள் அறிஞர்கள் சொன்னாங்க, பூமியில் மழை பெய்யுது, அந்த மழை பெய்யும்போது அந்த பூமி உரியுது, அந்த ஊற்றில் உள்ள தண்ணி தான் ஜம்ஜம் வாட்ரு அப்படின்னு சொன்னாங்க. அதை விட இவங்க இப்போ நம்மகிட்ட பேசுனாங்க பாருங்கள், அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க என்ன சொன்னாங்க, சவுதியை சுற்றி கடல் இருக்குது, அது அவங்களா சொல்கிறாங்க, அப்படி கடல் இருக்குது, அந்த கடலில் உள்ள தண்ணியை பம்ப் பண்ணி தான் இந்த ஜம்ஜம் இடத்துல இந்த கிணற்றை கொடுக்குறாங்க. அதுலேருந்து அந்த வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி மக்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதுதான் ஜம்ஜம் வாட்ரு. இதை இவங்க ஹைடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம சொல்லும் போது ஆக்சுவலாக இந்த ஜம்ஜம் வாட்டரை பற்றி நாமளும் சில புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜம்ஜம் வாட்டரை. அப்படி இருந்தும் நம்ம சில விளக்கங்களெல்லாம் நம்ம இவருக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே சில கருத்து பரிமாற்றமும் பண்ணோம். அதில் சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். ஒரு தண்ணியை ஒரு மனிதன் குறை சொல்கிறான்னா அந்த குறைக்குள்ள ஆதாரத்தை சொல்லணும். ஆனால் ஆதாரத்தை சொல்லாமல் பல வகையான கருத்துக்களை கொண்டு உள்ளார வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு எது மனசில் படுதோ அந்த கருத்தான் சரியான கருத்து. இது சாதாரண தண்ணி, இது ஒன்றும் பெரிய தூய்மையான தண்ணி இல்லை, இது ஒன்றும் பெரிய அதிசயமான தண்ணி இல்லை, இது ஒன்றும் மிராக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சொல்லும் போது நம்ம ஈமா கொண்டுள்ளோம், அல்லாவை ஏற்றுக்கொண்டோம், அல்லாவுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்போ இந்த வேதத்தின் அடிப்படையிலையும் இந்த தூதத்தினுடைய அடிப்படையிலையும் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம விழாவாரியாக பார்க்கும்போது குர்ஆன் சில இடத்துல நமக்கு சில கருத்துக்களை சொல்லுது. அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது 3வது அத்தியாயம் 97வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 97வது வசனம், 9வது அத்தியாயத்தில் 19வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 125வது வசனம். இந்த 3 வருஷத்தில் எடுத்திங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை இறைவன் சொல்கிறான். யாருக்கு? முகமது நபிக்கும். அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கும் சொல்லி காட்டி அவங்க 2 பேருக்கும் இறைவன் கட்டளையிடுறான். இந்த இடம், இந்த புனித இடம், இந்த புனித மக்கா, இந்த மக்காவில் இந்த இடத்துல
இப்ராஹிம் நின்ற இடத்த இறைவன் சுட்டி காட்டி அந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்கும் இறைவன் உத்தரவிடுறான். இங்கே வருவாங்க, இங்கே மக்கள் வருவாங்க, வந்து நிற்பார்கள், ருக்கு செய்வார்கள், சைதா செய்வார்கள். இந்த இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் நின்று இந்த ஆலயத்தை கட்டுறீங்க பாருங்கள், இந்த இடத்த பற்றி இறைவன் சொல்லும் போது இந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து அவங்க நிற்பார்கள், என்னை நினைத்து நிற்பார்கள், எனக்காக ருக்கு செய்வார்கள், எனக்காக சஜிதா செய்வார்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்கள் இந்த இடத்துக்கு, இந்த புனிதமான இடத்துக்கு வந்து இங்கே நின்று ருக்கு சைதா செய்வர்களுக்கு நீங்கள் இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், சுத்தம் பண்ணி வைங்க, ப்ளஸ்ஸு அவர்களுக்கு தண்ணி கொடுங்க, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி கொடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த பாலைவனத்தில் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் வைத்து அவர்களுக்கு இறைவன் சொல்கிற கட்டளை நீங்கள் பார்க்கும்போது அந்த பாலைவனத்தில் என்ன இருக்குது? ஆறு கிடையாது, குளம் கிடையாது, கிணறு ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல மக்கள் வருவார்கள், அவர்கள் என்னை எனக்கு நன்றி செய்வார்கள். அந்த நன்றி செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இந்த இடத்தை சுத்தம் பண்ணி ப்ளஸ் தண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது தண்ணியை ஃப்ரீயாக கொடுங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாம். இப்போ தண்ணி எங்கே இருக்குது? தண்ணி இல்லையா அந்த இடத்துல? அப்போ இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு இறைவன் நமக்கு சொல்லி காட்டும் போது அந்த இடத்துல வந்து அவங்க இப்ராஹிம் நம்மளுடைய மனைவி ஹாஜிராவையும் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த மலை குன்றுக்கிட்ட அவங்கள தனியாக விட்டுட்டு போகிறாங்க. இதுதான் அதனுடைய இறைவன் சொல்கிற அதனுடைய ஹிஸ்ட்ரி. அப்போ இஸ்மாயில் நபி அவர்கள் வந்து குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் தாகம் எடுத்து அந்த பச்சை குழந்தை கத்தும் போது அந்த அம்மா அவங்க தாயார் வந்து இந்த சஃபா மர்வாங்கிற குன்றுக்கு இடையில ஓடுறாங்க, யாராவது வருவாங்களா, தண்ணி கிடைக்குமா அப்படின்னா தண்ணி கிடைக்கல. அப்போ இந்த குழந்தைங்க பசி தாங்களை கத்த ஆரம்பிச்சது. அப்போ இறைவனுடைய கட்டளைப்படி அந்த இடத்துல வந்து ஒரு நீர் ஊற்று வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கிடைக்கிது. அப்போ அந்த தண்ணி கிடைக்கிறது வந்து ஹாஜிரா அம்மா அவங்களால வந்து ஒரு கிணறு தோண்ட முடியாது, ஒரு ஊற்று தோண்ட முடியாது, இந்த கைப்பிள்ளையாலையும் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சுற்றி கிணறு இல்லை, ரிவர் இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணி வர ஒரு சிம்டமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல வந்து தண்ணி வந்து பீச்சிக்கிட்டு வருது. அப்போ தான் குடித்த பிறகு அந்த தண்ணி மேலும் மேலும் வரும்போது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, ஜம் ஜம் நில்லுங்கிறாங்க. அந்த வார்த்தை அந்த ஜம் ஜம்னும் நில்லுங்கும் போது அந்த தண்ணிக்கு நில்லுன்னு அந்த வார்த்தையை இன்னைய வரைக்கும் ஜம்ஜம் வாட்டராக போயிடுச்சு. அந்த பேர் ஜம்ஜம்னா நில்லு, அது பெருகி கொண்டே வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த தண்ணீர் இன்றைக்கும் சப்ளை ஆகுது. மக்காவில் வந்து இந்த புனித யாத்திரைகள் போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து குடிப்பதற்கு குளிப்பதற்கு எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான். அப்போ இதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில ஆதாரங்களை கொண்டு தான் பார்க்கணும், இது ஏற்றுக்கலாம் இது ஏற்றுக்க முடியாதுன்னு. அப்போ இந்த குரானில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாலைவனத்தில் பொட்ட இடத்துல ஒரு தண்ணி ஊற்று வந்தது பெரிய அதிசயம். இது உண்மையிலேயே மிராக்கள் தான். இந்த அதிசயம், இந்த தண்ணி கிடைக்கப்பட்ட பிறகு தான் அந்த ஏரியாலே மக்கள் குடி வர்றாங்க. தண்ணி கிடைச்சா தானே மக்கள் வருவாங்க. அப்போ அந்த கிணறு கிடைச்ச பிறகு தான் அந்த கிஃப்ட்டு, அந்த மிராக்கள், அந்த இறைவன் கொடுத்த கிஃப்ட்டை கொண்டு அங்கே வந்து மக்கள் நிறைய கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஹஜ்ஜி செய்கிற இடமும் அதான். அப்போ அந்த குன்று அந்த இடத்துலையே உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்ணி சப்ளை கிடைக்குது. அப்போ என்ன 2 பேர் கிடைச்சது, 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், இன்றைக்கி எங்கேயோ பிடிச்சி கோடிக்கு பிடிச்சி. அப்போ இந்த தண்ணியை வந்து உங்களால் நம்ப முடியல அப்படின்னாக்கா, அப்போ இதை நம்ப முடியல அப்படிங்கும் போது இதை நம்ப முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் கொடுக்கணும். அந்த வரலாற்றை இல்லைங்கணும், அல்ல அந்த ஜம்ஜம் கிணறு இல்லைங்கணும், வேறு மாதிரி அந்த கிணறே இல்லை, தண்ணியே இல்லை அப்படிங்கிற தன்மையை நீங்கள் சொல்லணும். உங்களால் சொல்ல முடியாது, சொல்ல வராது. ஏன்னா இன்றைக்கி அது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதில் இவ்வளவு தண்ணி வருது. அப்போ என் நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீ வந்து ஃப்ரான்ஸினுடைய டெஸ்ட்டு, இங்கிலீஷ்காரன் வந்தவன் போன இதெல்லாம் விட்டுரு ஒரு பக்கம். அவங்கெல்லாம் அறிவாளி, அவங்க ஆய்வு செய்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சில பேர் இதை வந்து இன்னும் கடுமையாக்கி இது இல்லை சாதாரண தண்ணி தான், இதில் நிறைய கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க
அதனால் இதை பரிசுத்தமாக்குறாங்கன்னு சொல்கிற இதுவும் இருக்குது. அப்படி இருந்தும் இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் சொன்னது எப்படின்னா, நம்ம 2 பேரும் நம்ம 3 பேரும் சாதாரணமாக நினைப்போம். இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். இதை வச்சு இந்த ஜம்ஜமாற்ற கணக்கு போடுவோம், இதை வச்சு இந்த ஜம்ஜமாற்ற உண்மையான தன்மையை நம்ம உணர்வோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவதுங்க, மக்காவில் வந்து வருஷத்துக்கு மழை பெஞ்சால் அந்த அரபு இந்த தீபகற்பம் சவுதி அரேபியா வந்து இந்திய அளவுக்கு இருக்கும். அங்கே பெய்கிற மழையினுடைய மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 150 mm தான் ஒரு வருஷத்துக்கு. பெய்கிற மழையினுடைய மெஷர்மெண்ட்டு அளவு எப்படின்னா 150 mm, அவ்வளோதான் பெய்யுது மழை, இவ்வளோ தான் பெய்யுது. ஆனால் அதே இதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா 1389 மில்லிமீட்டர் தண்ணி மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு சராசரியாக. இப்போ கால்குலேஷன், இன்னைக்கு கால்குலேஷன் எடுத்ததில் பார்த்திங்கனாக்கா 1389 மில்லிமீட்டர் தண்ணி மழை நமக்கு பெய்யுது. அவ்வளோ இப்போ மழை மக்காவையும் தமிழ்நாடு, நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா 14 பங்கு மழை வந்து நமக்கு பெய்யுது. இப்போ இந்த பெய்கிற மழை வந்து ஸ்டோர் ஆகுது, இங்கே தண்ணி கிடைக்குது, இங்கே ஆறு இருக்குது, குளம் இருக்குது, அப்புறம் வந்து கிருஷ்ணா நதி வருது, செம்பரம்பாக்கம் இருக்குது, பாலாறு இருக்குது, எல்லாம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு தண்ணி பற்றும் இங்கே உள்ள மக்கள் தொகைன்னா 7 கோடி. தண்ணி பற்றல. சம்மர் வந்தோடனே பயம் வந்துடுது, எல்லாருக்கும் வரட்டுது, ஆறு வற்றுது, குளம் வற்றுது, கிணறு வற்று போகுது, எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகுது. அப்போ இவ்வளோ மழை பெஞ்சும் இவ்வளோ மக்களுக்கு வந்து இந்த தண்ணி பத்தில் இவ்வளோக்கு செழிப்பான இடம். இந்த செழிப்பான இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கர்நாடகா எடுத்துங்க, தண்ணி பஞ்சம் வந்ததே கிடையாது, அங்கே எல்லா நதியும் இருக்குது. அப்பேற்பட்ட கர்நாடகா இந்த வருஷம் வந்து காரை கழுவுனா 10,000 ஃபைன் போட்டான், ஏன்னா பஞ்சம் வந்துருச்சு. அப்போ இவ்வளவு மழை, தமிழ்நாட்டை விட டபுள் பங்கு மழை பெய்கிற விட கர்நாடகத்திலேயே பஞ்சம் வந்துருச்சு. அப்போ வாட்டை போட்டு மக்கா சிந்திச்சு பாருங்கள், இங்கே பெய்கிற மழையில் ஒரு பங்கு தான் அங்கே கிடைக்கிது. அப்போது இந்த தண்ணி, இந்த மழை பெய்கிற தண்ணி எப்படி இந்த ஊற்றாக மாறும்? சும்மாவது நம்ம கற்பனையாக பேசிடலாம். அப்போ கற்பனையாக பேசும்போது ஒரு ஆதாரத்தோடு பேசணும். இது ஆதாரத்துக்கு நம்ம வந்து ஆதாரத்தில் நம்ம அறிவை வச்சு பார்த்திங்கனாக்கா இவ்வளோ சின்ன ஒரு சொற்ப மழைக்கு வந்து இவ்வளோ தண்ணி சப்ளை பண்ணுது. இப்போ நமக்கு 7 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் இருக்கோம், நம்ம தண்ணி பத்துலங்கிறோம். அங்கே மக்களை முக்கியமான மக்கள் தொகை கம்மி தான், லட்சம் தான் இருக்கும். ஆனால் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனுக்கு அங்கே பாருங்கள், அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனை பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் குறையாமல் இருப்பான், மினிமம் 5 லட்சம் பேர் இருப்பான், இன்னும் மினிமம் பண்ணால் 3 லட்சம் பேர் இருப்பான். அந்த ஊர் மக்களை சேர்க்காமல் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனில் சொல்கிறாங்க. டெய்லி இந்த ஹஜ்ஜுக்கு பில்கிரிம்ஸ் வர்றாங்களே, அந்த பில்கிரிம்ஸில் ஒரு இதை பார்த்திங்கனாக்கா அந்த கௌபத்தில் சுற்றி மக்காவை சுற்றி 3 லட்சம் பேர் இருப்பாங்க, அந்த ஊர் மக்கள் இல்லாமல். அது சேர்த்துனா அது ஒரு 10 லட்சம் ஆகும். அப்போ அந்த 10 லட்சம் மக்களுக்கு இந்த தண்ணி தான் சப்ளை ஆகுது, இந்த தண்ணி தான் சப்ளை ஆகுது. அதே ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்த்திங்கனாக்கா 30-40 லட்சம் பேர் சேர்றாங்க. அது எத்தனை மாதம்? 2 மாதத்துக்கு 30 லட்சத்துக்கு மேலே வராங்க. அப்போ ஒரு நாளைக்கு 30 லட்சம்னா 3 நாளைக்குனா கோடி ஆகிடுது. 10 நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களோட அதிகமாக ஜனத்தொகை வருது. மக்காவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த சின்ன ஊர் இவ்வளோ ஜனத்தொகையை கொண்டு இந்த தண்ணி தான் அவங்க சப்ளை ஆகுது. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த யாத்திரைகளுக்கு இதுதான் கிடைக்கிது. அது இல்லாமல் நோம்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பவும் ஒரு 30 லட்சம் பேர் அந்த ஒரு மாதத்துக்கு. எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களே, அந்த மக்களுடைய கூட்டுத்தொகையை வந்து இந்த ஒரு 4-5 மாதம் இல்லை, வெறும் இந்த ஒரு 3 மாதத்துலேயே அவ்வளோ தண்ணியை அவங்க அங்கே சப்ளை பண்ணுறாங்க, இந்த கிணறு பண்ணுது. இது இல்லாமல் மற்ற மாதங்கள்லாம் இருக்குது. குறைஞ்சது 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இல்லாத நாளே கிடையாது. அப்போ இவ்வளவும் தண்ணி சப்ளை பண்ணும். இது ஆச்சரியம் தானேங்க. ஒரு சாதாரண கிணறு அதனுடைய டெப்த்து பார்த்திங்கன்னா 18 அடி 14 அடி தான் இருக்கும். 18 அடி இப்படி வரும், 14 அடி டெப்த்து இருக்கும், ரொம்ப கம்மி. அப்போ அந்த வீட்டில் இவ்வளோ தண்ணி எப்படி கிடைக்கும்? இது நிறையா பேர் 1900 இப்போ 2000 வருஷம் பூரா அதாவது அந்த தண்ணியை வந்து பொய்ப்பிக்கணுன்னே வந்து அங்கே படம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஞ்ஞானிகள் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணாங்க. அந்த சவுதி கவர்மெண்ட்டு அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க ரிப்போர்ட்டையும் இவங்க வச்சுருக்காங்க, சேகரித்து வச்சுருக்காங்க.
அப்போ முதல்ல பொய்யுமாங்க, அப்புறம் ஓகே உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க. ஆச்சரியப்படுறாங்க. உலக அதிசயத்திலேயே எல்லாம் 7 அதிசயத்தை சொல்கிறாங்க. 7 எல்லாம் இல்லை, ஒரு 7 அதிசயத்தையும் இன்றைக்கி நமக்கு தெரியும். அந்த 7 அதிசயத்தையும் உண்மையை நான் பார்த்துருக்கேன். அல்லாவுடைய கருணை கொண்டு 7 அதிசயத்தை பார்த்துருக்கேன். ஆனால் 7 அதிசயத்தில் தலையாய அதிசயம் என்னென்னா, இதுதான் முதல் அதிசயம். இந்த ஜம்ஜம் வாட்டர் அவ்வளோ மக்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுது. இது ஆச்சரியம் மேலே ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். சில பேர் என்ன தருவாங்க, இல்லை சவுதிகாரன் வந்து கடல் வழியாக பைப்பை போட்டு இந்த கிணத்தை கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து இந்த தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணி மக்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கதையை செய்கிறான். இப்போ அப்படி உள்ள பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பார்த்திங்கனாக்கா, நம்ம இங்கே கடல் தண்ணியை சுத்தம் பண்ணுறோம். நெமிலி இருக்குது பாருங்கள். அங்கே போனீங்கன்னா அந்த 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 இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி கிராமம் மாதிரி இருக்கும். அவ்வளோ லைட்டு, அவ்வளோ பவர்ஃபுல்லு லைட்லாம் போட்டு பில்டிங்லாம் கட்டி அங்கே ராட்சத பம்ப் வச்சு அந்த குழாயெல்லாம் சப்ளை பண்ணுற குழாயெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி டயாவே இருக்கும், இல்லை 2 அடி கூட இருக்கும். அவ்வளோ இதில் வச்சுட்டு ஊருக்கு சப்ளை பண்ணுறாங்க. மெட்ராஸ் வரைக்கும் தண்ணி வருது. அப்போ இந்த தண்ணி வரது நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதை யாராலும் மறைக்க முடியாது. அப்போ இந்த கௌபத்துள்ளால் வந்து இந்த ஜம்ஜம் வாட்டர் கிணத்துல கடல் தண்ணியை கொண்டு வந்து கொட்டுறான் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டேஷன் நமக்கு தெரியுதானே செய்யும். அந்த சுத்திகரிப்பு ஸ்டேஷன் தெரியுதானே தெரியும். அது எங்கே இருக்குது எடுத்துக்காட்டுங்க. அவன் வேறு இடத்துல வச்சுருப்பான். அந்தந்த இடத்துக்கு அந்த சப்ளை பண்ணுவான். தண்ணி பத்தாதுக்கு இந்த ஜம்ஜம் வாட்டர் உலக மக்கள் அனைவருக்கும் குடிக்கிற, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வாட்டர் போதுன்னு இறைவன் சொல்லலை. அந்த பில்கிரிம்ஸ் வர்றவங்களுக்கு இவ்வளோ தண்ணி எப்படி சப்ளை ஆகுது? இதுதான் ஆச்சரியம். இந்த ஒரு சின்ன கிணத்துலேருந்து இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான லட்சம் வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. இதுதான் அதிசயம். ரெண்டாவது விஷயம், இதனுடைய கெமிக்கல். இவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் கெமிக்கல் கலக்கிறாங்க, அதை கலக்கிறாங்க, எல்லாமே சொன்னாலும். ஆனால் இந்த தண்ணி எடுத்து தண்ணியை சுத்தம் பண்ணியும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்த்தாலும் இந்த தண்ணி வந்து இப்போ இவங்க கணக்கு பிடிப்பாங்க. இப்போ கிணத்துல வருது தண்ணி, இந்த தண்ணி வந்து கெட்ட தண்ணி, இதை இவங்க சுத்திகரிக்கிறாங்கங்கிறாங்க வச்சுங்க. இது எப்படி சுத்திகரிப்பாங்க? கிணத்துலேருந்து வர்ற தண்ணிங்க. இந்த தண்ணி எப்போது குடிக்கிற தண்ணியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இவங்க சுத்திகரிப்பு சொல்கிறாங்க. அதாவது வந்து எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு அந்த கெமிக்கலை வச்சு இந்த தண்ணியை ப்யூரிஃபை பண்ணி அல்ட்ரா அதெல்லாம் போட்டு ப்யூரிஃபை பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்களே. ப்யூரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த தண்ணி கெட்ட தண்ணியாக தான் இருக்கும். அப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி இந்த பஞ்சாயத்து ஓடுது. அதுக்கு முன்னாடி எந்த கெமிக்கல் இருந்துச்சு, எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி. இதனுடைய ஆர்ஜினை பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி அந்த பீரியட்லேருந்து இறைவன் சொல்கிறான். அப்போ அதனுடைய வருஷத்தை பாருங்கள், 5000 வருஷம் 7000 வருஷம் அப்படி போகும். அப்போ அவ்வளவு வருஷமும் அந்த கிணறு வற்றாமல் இருந்திருக்குது. அது சொல்லுவாங்க 1389 மில்லிமீட்டர் நமக்கு பெய்கிற மழையில் நம்ம ஆறுலாம் வத்திடுது. செம்பராம்பாக்கம் ஏரியா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி கடல் மாதிரி இருக்கும், அதே வத்திடுது. அப்போ இது வற்றாமல் இருக்க, இந்த ஜம்ஜம் கிணறு வற்றாமல் இருக்க, அப்போ இது ஒரு அதிசயம் இல்லையா? பெங்களூர் வத்திட்டு போச்சா, தண்ணி பஞ்சமாக போச்சா, இப்போ மக்கள் அந்த பஞ்சம் இல்லையா சொல்லுங்கள். அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து இங்கே ஓட்டுறாங்க. அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது. அதாவது இதை அர்த்தமற்றதாக்கணும்னா சரியான வாக்குவாதம், சரியான கருத்தெல்லாம் வைக்கணும். வச்சாதான் நீங்கள் இதை உண்மைப்படுத்த முடியும், பொய்ப்படுத்த முடியும். ஆனால் இறைவன் வந்து இது உண்மைங்கிறான். அதை பாருங்கள் எப்படி இறைவன் சொல்கிறான் பாருங்கள். இந்த அத்தியாயம் சொல்ல பாருங்கள், இதுலேயே இறைவன் சொல்கிறான் பாருங்கள். 2வது அத்தியாயம் 140வது வசனம். அந்த இடத்துல சொல்லும்போது 2வது 140 சொல்லும்போது, அல்லாவிடம் இருந்து வந்த சான்றுகளை வைத்து கொண்டு இதை மறுப்பவன் அக்கிரமக்காரன். பாருங்கள் எல்லாம் சொல்ல பாருங்கள். இல்லை இன்னொன்று 2வது அத்தியாயம் 130வது வசனம். 2வது அத்தியாயம் 130வது வசனத்தில் இறைவன் வந்து இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா இவங்களை சம்மந்தப்பட்டது ஜம்ஜம் வாட்டர், இந்த கிணத்து தண்ணி, இந்த ஊற்று தண்ணி, இந்த தண்ணியை சொல்லும்போது இறைவன் சொல்கிறான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வழிமுறை. அதாவது காலகாலமாக இப்ராஹிம் நபி வந்து அந்த தண்ணியில் தான் உதவு எடுத்தாங்க, அந்த தண்ணியெலாம் தொழுதாங்க, இப்படிலாம் வருது பாருங்கள். அவங்களுக்கு பிறகு அவங்க சமுதாயம் மக்கள் எல்லாம் வர்றான் பாருங்கள். அதை இறைவன் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 130வது வருஷத்தில் இப்ராஹிம் வழிமுறையை புறக்கணிப்போன் இவனை விட முட்டாள் யார் அப்படிங்கிறான்.
அதாவது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன். இந்த ஊற்றையும் சொல்லிட்டேன், இந்த ஊற்றையும் உங்கள் கண்ணு முன்னால் காட்டிட்டேன். ஆனால் இந்த வழிமுறையாக எல்லா இறை தூதர்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே, இந்த வழிமுறையை பின்பற்றாதவன் அவன் முடமாகி விடுவான், ஒரு முட்டாளாகியிருப்பான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 130. அதே 2வது அத்தியாயம் 140வது வசனத்தை பாருங்கள். அது சொல்கிறான், அல்லாவிடம் இருந்து வந்த சான்றுகள் தம்மிடம் வைத்து கொண்டு இதனை மறுப்பனோட பெரிய அக்கிரமக்காரன் யார்? இப்போ இந்த தண்ணி இருக்குதுங்க, இந்த தண்ணி ஜம்ஜம் வாட்ரு, இந்த ஊற்றுலேருந்து வந்த தண்ணி இது என் கையில் இருக்குது, இந்த சான்று வந்து என் கையில் இருக்குது. இப்போ இது அப்படியே நமக்கு சொல்கிறான் பாருங்கள். இது இப்போ இறங்குன மாதிரி இருக்குது இந்த வசனம். 2வது அத்தியாயம் 140வது வசனம் சொல்கிறான், அல்லாவிடமிருந்து வந்த சான்றினை தன்னிடம் வைத்து கொண்டு, இப்போ நான் வச்சுக்கிறேன், சான்றினை வைத்து கொண்டு இதை மறுப்பனை விட அக்கிரமக்காரன் யார்? எவ்வளோ க்ளீனாக சொல்லுவாங்க. இந்த தண்ணியை நீ சொல்லு, இந்த தண்ணியை உன்னால் கொண்டு வர முடியுமா? உன்னால் முடியாது. இந்த சான்று உங்ககிட்ட இருக்குது, இதை நீ மறுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுக்கிற மனுஷனை பார்த்து இப்போ நம்ம பேசாமல் கிரிட்டிசம் பண்ணுறாங்களே, இவங்கள எல்லாம் இன்னும் எப்படி கேட்குறான் பாருங்கள். அந்த இடத்துல தன்னை மூடனாக்கி கொண்டார்கள்ங்கிறான். அடுத்தது சான்றை வந்து மறுக்கிறார்கள், அவர்கள் அக்கிரமக்காரங்கிறான். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசும்போது 36வது அத்தியாயம் 77வது வசனம், 36வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொன்னான், நீ மறுக்கிறீல, இதுக்கு சான்றை கொண்டு வா, உன்னால் கொண்டு வர முடியாதுங்கிறான். அப்போ சொல்லிட்டு சொல்கிறான் அவனுக்கு இறைவனும் மனிதன் சொல்கிறான், மனிதா உன்னை நான் எப்படி படைத்தேன்? ஒரு சின்ன இந்திரிய துளியிலேருந்து உன்னை படைத்தேன், ஒரு சின்ன இந்திரிய துளி தண்ணியிலேருந்து உன்னை படைத்தேன், அது உனக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்து இருந்தும் நீ என்னை இதை மறுக்கிற, என்னுடைய சான்றுகளை மறுக்கிறிய, உன்னை விட சரியான எதிரி எனக்கு யாரும் கிடையாதுங்கிறான். இந்த இடத்துல எதிரிங்கிறான் இறைவன். அதாவது 36வது அத்தியாயம் 77வது வசனத்தை சொன்னால், மனிதன் ஒரு சிறிய இந்திரிய துளியத்திலிருந்து அவனை நாம் படைத்தோம், அவ்வாறு இருந்தும் அவன் எனக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். நான் காட்டுற சான்றுகளை வந்து மறுக்கிறான், தன்னுடைய அறிவை கொண்டு அது மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எதிரி, இப்போ கோர்ட்டில் எதிரி வக்கீல் ஆதார மாதிரி வந்து வாதாடுறான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்படி சொல்லியும் இறைவன் சொல்கிறான், இந்த சான்றை உன்னால் மறுக்க முடியாது, உன்னால் மறுக்கிறதுக்கு எந்த வகையான ஒரு எவிடன்ஸும் உனக்கு கிடைக்காதுங்கிறான். நீ வேணால் சொல்லலாம், அப்படி வந்துச்சு, மலையிலேருந்து இப்படி வந்துச்சு, அந்த ஊற்றுல வந்துச்சு, மலையில் கொண்டு வந்து கொட்டுறாங்க, கடல்லேருந்து கொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்க முடியாது. நீ நேராக வந்து பாருங்களாம். அப்போ அந்த ஆற்றை வந்து இறைவனும் தன்னை கண்ணால் பார்க்க சொல்கிறான், உணர சொல்கிறான். அதே மாதிரி இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி இறைவன் சொல்கிறது. இந்த வாட்டருக்கு பார்த்திங்களா, இது சுத்தமான வாட்ரு. இதுக்கு வந்து நிறையா ஆராய்ச்சிலாம் பண்ணிடுறாங்க. நிறையா நீங்கள் கூகுளில் போனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது இல்லைங்கிறதும் கிடைக்கும், இது உண்மைதாங்கிற மாதிரியும் கிடைக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கெமிக்கலில் வந்து இந்த ஃப்ளோரைட்லாம் நம்ம சொல்லுவாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. இந்த ஆதாரத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே போகணும். அந்த ஆதாரத்தெலாம் எடுத்துக்காட்டி அது ஒன்று ஒன்றா இந்த இவன் சொன்னது அவன் சொன்னது இவன் சொன்னது பார்த்திங்கனாக்கா, இவனை விட இந்த தண்ணி சுத்தமான தண்ணிங்கிறதுக்கு ஆதாரம் தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிது. அப்போ இந்த ஆதாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா டைம் எக்கச்சக்கமாகும். இதை வந்து நம்மளால் பேசுகிற அளவுக்கு அதிகமாக இருக்குது, நேரம் அதிகமாக பிடிக்கும். இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தண்ணி இறைவனோட தண்ணி, இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இது வந்து ஒரு மிராக்கல், இது வந்து பரிசுத்தமான தண்ணி, எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த தண்ணியே ஒரு சான்றாக இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டிலை வச்சுட்டு மற்ற தண்ணியை ஒரு பாட்டிலை வச்சிங்கன்னா கூட ஒரு 10-15 நாளில் அந்த தண்ணியில் வந்து புழுலாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியில் தான் புழு வரும், இது வராது. வேணா இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா மாற்றுமா சகோதரர் இருக்காங்களே, அவங்க தண்ணிக்கு வந்து ரொம்ப கேட்பாங்க. பக்கத்தில் யாராவது உமரா போகிறாங்க, அச்சு போகிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஜம் தண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ரொம்ப பேர் கொண்டு கொடுப்பாங்க. அதை அவங்களே வச்சு நான் சொன்னலாம் கேட்டுருங்க. அதில் ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ வராது. நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு மாதத்தை வச்சு பாருங்கள், புழு பூச்சிலாம் வரும், பாசி பிடிக்கும். இதில் பிடிக்காது. இது நம்ம சொல்லுங்கள், இது வந்து நீங்கள் காலகாலமாக பார்க்கலாம். இன்னும் சொல்லணும்னா இஸ்லாமிய ரூட்டில் வருஷக்கணக்காக வீட்டில் தண்ணி கிடைக்கும், ஒவ்வொரு பாட்டில் கொண்டு இருப்போம். இப்போ இந்த தண்ணியை வந்து இவ்வளோ பரிசுத்தமான தண்ணி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அது சுத்தமான தண்ணி, பரிசுத்தன்னே சொல்லலாம். ஏன்னு கேளுங்க, நம்ம ஆறு குளம் கொட்டை நீர் எல்லாத்தையும் நம்ம வந்து அசுத்தம் பண்ணிடுவோம். அது சுத்தமாக வந்தால் கூட அசுத்தம் பண்ணிடுவோம்.
ஏன்னு கேட்டால் இருக்கிற பாக்டீரியெலாம் அங்கே தான் வருது, கழிவு நீர்லாம் அங்கே தான் வந்து கொட்டுறோம். அருவியில் எல்லா செத்த குணத்தையெல்லாம் கொண்டு வந்து தள்ளுற அளவுக்கு இருக்காது. அது இல்லாமல் ஃபேக்ட்ரியில் உள்ள கழிவுலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த அருள், இந்த தண்ணியை நாமளே கெடுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த கிணத்து ஊற்று தண்ணியை நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது, யாராலையும் இதை கெடுக்க முடியாது. இதை யாரும் கை விட முடியாது, காலை விட முடியாது, எச்சித்து போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ பந்தோபஸ்தாக இது வந்து இந்த தண்ணி இறைவன் கொடுத்துருக்கான். இதில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாங்க. ஆற்றுல குளிக்கிறீங்க, இங்கே சில பேர் ஒன்று கூட இருந்துருவான், அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ தண்ணி வந்து அசுத்தம் பண்ணக்கூடிய தண்ணி, இந்த தண்ணி அசுத்தமே பண்ண முடியாது, நீ நினச்சா கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் வந்து இது சேஃப்டி பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த சேஃப்டி பண்ண தண்ணி இது ஒரு மிராக்கிள் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க, இது மிராக்கிள் தான். யாருடைய கையும் படலை, யாருடைய காலும் படலை. அப்போ கை காலு படாத ஒரு ஒரு புனிதமான ஒரு சுத்தமான தண்ணி நமக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை ஒத்துக்கிறதுக்கு முடியல, ஜீர்ணிக்க முடியல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 50 லட்சம் பேர் போகிறான், 40 லட்சம் பேர் போகிறான், கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அந்த மக்கள் குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ இன்றைக்கி 40 லட்சம் பேர் போகிறாங்க, 30 லட்சம் பேர் போகிறாங்க. டெய்லி 3 லட்சம் பேர் அங்கே பிரயாணத்தில் இருக்காங்கன்னு வைங்க, எல்லா பில்கிரிம்ஸுங்க. ஒவ்வொரு ஆள் வந்து 5-5 லிட்டர் தண்ணி கொண்டு வரான். அவன் குளிக்கிறது இல்லாமல் 10 நாள் போய் தங்குறான், ஒரு வாரம் தங்குறான், ஒரு மாதம் தங்குறான். திரும்பி வரும்போது ஒவ்வொரு ஆள் எவ்வரிபடி 5 லிட்டர்ஸ் வந்து ஃப்ரீ. அந்த தண்ணி யாரும் விற்க மாட்டாங்க, அந்த கவர்மெண்ட்டு விற்கவும் மாட்டாங்க. விற்றாங்கன்னா அது பெரிய பாவம், அது விற்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன் இப்ராஹிம் நபிக்கு சொல்லியிருக்கான், அந்த தண்ணியை நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க அந்த மக்களுக்கு அப்படின்னு இருக்கான். அப்போ தண்ணியை விற்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் போனீங்கன்னா குரான் பிரிண்ட் இருக்கும், ப்ரெஸ்ஸு. அதையும் நீங்கள் இது உதாரணம் பாருங்கள். அந்த ப்ரெஸ்ஸில் வந்து உலகத்தில் என்ன மொழி இருக்கோ அத்தனை மொழி இந்த குரான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழ் ஓடும், இங்கிலீஷ் ஓடும், ஃப்ரெஞ்சு ஓடும், ஜெர்மனும், எல்லா மொழியும் குரான் இருக்கும். அப்போது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகாரனும் அந்த புனிதமான இடத்துக்கு வர்றான், மக்காவுக்கு வர்றான். உலகத்தில் எந்த இடத்துல யார் இல்லைன்னு எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகாரனும் வரான். எல்லா மொழிகாரனுக்கும் அந்த குரான் வந்து அங்கே அச்சடிப்பட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும் டே நைட்டுக்கு. அது அச்சடிப்பட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். அதையும் விற்க மாட்டான், அவன் விற்க மாட்டான். அந்த ப்ரெஸ்ஸிலேருந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குரான் கொடுப்பாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த மொழி, தமிழில் போய் தமிழுக்கு கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ். அது விற்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த தண்ணியும் விற்கவும் மாட்டாங்க. வாங்கி விற்கிறோம் வேறு, எல்லாம் வாங்குவான், அது விற்பான், அது கொடுங்க. ஆனால் இந்த தண்ணியும் குரானையும் ஒருபோதும் விற்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் இறைவன் கொடுத்த இந்த ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நம்ம கிடைக்கும் போது இதை வந்து ஏற்றுக்க அவரால் முடியல, ஜீர்ணிக்க முடியல. அந்த ஜீர்ணிக்க முடியாததால் இது பல வகையான குற்றச்சாட்டு. இந்த தண்ணி தண்ணி தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அரபிக்காரன் கடல்லையும் கொண்டு வர்றான், அதில் வந்து ஊற்றுறான், இது மழை தண்ணி தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே. இவ்வளோ நம்ம ஊர் உதாரணத்தை வச்சே இதை நம்ம வந்து இவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு சொல்லிடலாம். அப்போ என் நண்பர்கிட்ட கேட்டேன், இது சொல்லு அப்படின்னா, இல்லை இது அப்படிலாம் கிடையாது, உனக்கு சரியாக தெரியாது, நீ இன்னும் நல்லா ஆய்வு பண்ணுங்கிறாங்க. நான் ஆய்வு பண்ணுறதில்ல, நீ ஆய்வு பண்ணு, ஃபஸ்ட்டு நீ ஆய்வு பண்ணு. அதில் இறைவன் சொல்கிறான், உன்னை பார்த்து சொல்கிறான், ஆய்வு பண்ண சொல்கிறான். அப்போலாம் எத்தவளுக்கு இந்த குரானை நீ ஆய்வு பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறான். இந்த குரானை ஆய்வு பண்ணுவான், என்னுடைய தூதரையும் பண்ணிப்பார், என்னுடைய கித்தாபு இந்த வேகத்தையும் ஆய்வு பண்ணிப்பார். இதை குறை சொல்லுன்னே சொன்னான், உன்னால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 98வது வசனம், இது முடிக்கும் போது பாருங்கள், 3வது அத்தியாயம் 98வது வசனத்தில் எல்லா மக்களையும் கூப்பிட்றான். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம், எல்லா மக்களும், யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவளோ மக்கள். அப்போ வேதம் கொடுக்கப்படாத மக்களே கிடையாது. அப்போ எல்லாரும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான். இன்றைக்கி இந்திய அரசியல் சாசனத்தை சொல்லுவோம், முஸ்லீமு, கிறிஸ்தவர்கள், இதை அப்படியே பேர் சொல்லுவோம் அரசியல் சாசனத்தில். இந்த ரெண்டும் இல்லாத மற்ற அனைவரும் இந்துக்களும்பாங்க, அரசியல் சாசனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவன் கூப்பிட்றான். இப்போ எப்படி கூப்பிட்றான், இதெல்லாம் அங்கே வச்சு தான் அரசியல் சாசனத்துலையும் இதையும் வச்சு பேசலாம். அப்போ இறைவன் குரான் என்ன சொன்னால், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, முகமது நபிக்கு நான் வேதம் கொடுத்தேன், அதே மாதிரி ஈசாவுக்கு வேதம் கொடுத்தேன், மூசாவுக்கு வேதம், தாவூதுக்கு வேதம் கொடுத்தேன், இப்ராஹிமுக்கு வேதம் கொடுத்தேன், எல்லாரும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான். அந்த வேதம் கொடுக்க மக்களை கூப்பிட்றான் இறைவன். கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை, இப்போ இந்த வார்த்தைலாம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகளை ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், ஏன்பா படிச்சுட்டு நிராகரிங்க, ஏன்பா படிக்காமல் இதை பொய்யுங்கிறீங்க, இது சரியில்லைங்கிறீங்க அப்படின்னு இறைவன் கேட்குறான். இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. 3வது அத்தியாயம் 98வது வசனத்தில்
வேதத்துடையவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கான். நிராகரி, படித்த நிராகரி. இந்த தண்ணி பொய்ன்னு பொய்ப்பித்து சொல்லு. ஆனால் வாய்க்கு வந்ததுலாம் சொல்கிறது இப்படிலாம் சொல்லி இது ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு இறைவன் வந்து நம்ம பார்த்து கேட்குறான். அப்போ இந்த கேட்கும் போது தான், இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த தண்ணியுடைய மகிமை வந்து நமக்கு ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இது உண்மையிலே வந்து மிராக்கள் தான். இது மிராக்கள்னு மட்டும் இல்லை, மிராக்கள் நம்பர் 1 மிராக்கள்மா. உலக அதிசயம் 7ன்னு போங்க. அந்த 7 நம்ம பார்த்துருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் 7ல் தலையான அதிசயம்னா இது ஒன்று தான். எங்கேருந்து வரும்னு தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது, இதில் என்னென்ன கெமிக்கல்னு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இதில் மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது. இதில் ஒரு கெமிக்கல் கூட போனால் கூட உடம்பு கெட்டுப்படும். அப்போ கெட்டு போகாத அளவுக்கு இதில் எல்லாமே இறைவன் தனியாக அழகான முறையில் மெஷர்மெண்ட்டை வச்சுருக்கான். இது ஒரு ஆய்வுக்காரன் சொல்லியிருக்கான். எல்லாமே இருக்குங்க. ஃப்ளோரைட்லேருந்து கால்சியம்லேருந்து ஒன்று கூட போனாலும் ஏடாவடம் பண்ணிடும். அப்போ இந்த தண்ணியில் எதுவுமே யாருமே இதில் வந்து கலக்க முடியல. அப்படி கலக்காத தண்ணியில் இவங்க பார்க்குற ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவுகோலும் சரியாக இருக்குது. இது வந்து உண்மையிலே மிராக்கள் தான். இது மிராக்கள் தான். அப்போ இந்த மிராக்கள் தண்ணி நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த இறைவனை நாம் இதிலேருந்து நம்புறதுக்கு நம்ம நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கை கூட இது கூட ஒரு அத்தாட்சி தான். நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கை கூட இந்த ஜம்ஜம் வாட்டரை வச்சு கூட நம்மளோட நம்பிக்கைக்கு இறைவன் ஒரு எவிடன்ஸாக கொடுக்கலாம். இதை பாரு, இதை வச்சு நீ என்ன நம்பு அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் சொல்கிறான். ஒரு இறை தூதருடைய வழிமுறை, அவர்கள் வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுப்படி நீங்கள் நடங்க. அந்த வழிகாட்டில் புறக்கணிக்காதீங்க, அதை நீங்கள் நிராகரிக்காதீங்க, நீங்கள் பாவி ஆவிடாதீங்க. உங்கள் கையில் இந்த அத்தாட்சி வருது, இதை ஏன் மறுக்கிறீங்க, இது மறுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மிராக்கள் நம்பக்கூடிய மக்களாக இன்றைக்கி உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்கள், இறைவன் நம்பாதவங்க நம்புகிறாங்களா நம்பலையாங்கிறது அவங்கவுங்க விருப்பம்தான். ஆனால் சும்மா குருட்டாம்போக்கில் சொல்கிறத விட அத்தாட்சியோடு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் இதை மறுக்கவே முடியாது. யாராலையும் இந்த மிராக்களை வந்து மறுக்க முடியாது என்பது இறைவன் வந்து ஆணித்தரமாக ஆதாரத்தோடு சொன்னான். இந்த ஆதாரத்தோடு நம்ம தமிழ்நாடோடு வச்சு ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம சொல்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.